இந்த இப்படி இப்படி ட்விஸ்ட் ஆகிடுது இல்லையா, இப்படி ஆகிட்ட உடனே இந்த இடத்துல வீக்கம் வந்துடும். அதாவது வந்து அவங்களுக்கு இந்த ஜாயிண்ட்டு இப்படி நகர்ந்து மறுபடியும் போயிட்டு இப்படியே உக்காச்சிடும். இப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம சரி பண்ணணும். இது சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லை. நகர்ந்து இப்படி வந்துடுச்சு. இப்போ நகர்ந்து இப்படி வந்துட்டதுனால இந்த இடையில இருக்குது இல்லையா, இந்த இடையில வந்து பிளட்டு போய் தேங்கிடும். பிளட்டு அப்புறம் இங்கேருந்து உங்களுக்கு அந்த போன் மேரோ வந்து இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகுது இல்லையா, பாஸ் ஆகும். அப்போ அந்த பாஸ் ஆகிற விஷயங்கள் இங்கே போய் உறைஞ்சி நின்றோம். அது இது ஆகாது. அதுதான் உங்களுக்கு வீக்கம் வர்றது வலி தெரியுது. அப்போது இந்த மாவு இந்த 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 புத்து மண் இருக்குது பாருங்க, இந்த புத்து மண்ணும் ஒரு கைப்பிடி அளவு, கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு, இதே அளவு எடுத்துன்னு வந்துட்டு அதில் பூண்டு 3 பல் போட்டு நல்லா மைய அம்மியில் வச்சு அரைக்கணும். கல்லுத்திலையோ அம்மியிலையோ வச்சு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வழித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு லேசாக ஒரு கொதிநிலை, லேசாக ஒரு கொதிநிலை வரணும். அது வந்துட்டதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு நம்ம மேலே போட்டால் கொப்பளம் வரக்கூடாது, சூடு இல்லாமல் இருக்கணும், வெதுன்னு சூடு இல்லை. அதில் எந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்குதோ அங்கே தடவிட்டிங்கன்னா அப்படியே உறிஞ்சி எடுத்தோம் அதெல்லாம் மொத்தத்தையும். அது நீங்கள் வந்து 10ன்றது வந்து நம்ம போடுறது வந்து எதுக்காக அப்படின்ற விஷயங்கள் நம்ம இதில் ஒரு இது என்னென்னா, இந்த வேர்வை துவாரங்களை க்ளோஸ் பண்ணிடணும். அதுதான் நம்ம போடுற 10. எது இந்த வேர்வை துவாரங்களை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கிருந்து ஒரு அனல் கொடுக்கும். எது அந்த இது வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக ஒரு அனல் கொடுக்கும், வெப்பம். அந்த வெப்பம் கொடுக்குது பாருங்கள், அந்த வெப்பத்தில் உள்ளே அப்படியே கட்டியாக இருக்கிறது அப்படியே உறைஞ்சிரும். உறையும் போது இந்த வேர்வை துவாரம் மூலிமா அது உறிஞ்சி எடுத்துரும். எடுக்கிறதுக்காக தான் நம்ம போடுற 10 கல் எல்லாமே, எல்லா 10மே முட்டை 10லேருந்து நம்ம போடுற எல்லா 10 கல்லுமே அதுமாதிரி தான். அது மாதிரி இது வந்து க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். எடுத்துட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த வலி போயிடும், வீக்கம் இருக்காது. அதுக்கு ரொம்ப விசேஷமாக இது பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த வேர்வை துவாரங்கள் இது பாருங்கள், இதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணோம்னா இதுதான் செய்யும். அப்போது இதை வந்து என்ன செய்யணும், எடுத்துன்னு போயிட்டு இடிச்சிட்டு நல்லா ஜலிச்சிக்கணும். ஜலிச்சுட்டு சுடு தண்ணியில் குழைச்சிட்டு மேலே தடவி விட்டோம்னா அப்படியே வேர்வை துவாரங்களில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் அழுக்கெல்லாம் மொத்தத்தையும் எடுத்துரும். அவ்வளோ அளவுக்கு ரொம்ப. அதே மாதிரி முடி வளர்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக உபயோகம். வேர்வை துவாரங்கள் எப்போ க்ளீன் ஆகுதோ உங்களுக்கு முடி வளர்ச்சி வந்துடும். அதுதான் நம்ம எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நம்ம கொடுக்குற எண்ணெய்கள்லேருந்து எல்லா விஷயமும் நம்மளுக்கு வேர்வை துவாரங்களை வந்து க்ளீன் பண்ணாலுமே அந்த இதுலேருந்து குரோத் வரும். அந்த குரோத் வர்றதுக்கு இது ஒரு உபயோகமாக இருக்கும். எத்தனை நாளுங்க போடுற மாதிரி இருக்கு? 10 நாள் 3 நாள் போட்டோம்னா அது சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அந்த அதாவது வந்து நம்மளுக்கு டிஸ்க்கு லொக்கேஷன் வந்து மாறி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு இதை போடலாம். எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள் அது கரெக்டாக உக்காந்துச்சு, அதே இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இது உபயோகப்படுத்தினா மட்டும் போதும், மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துடும். வீக்கம் வலி எல்லாம் வாங்கிடும், அவங்களுக்கு பெயினே இருக்காது. சரிங்க. ஆமாம்.